ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றினது. மெக்சிகோ கடற்கரையில் ஒரு அதிசயமான மீன் கரையொதுங்கி இருக்கிறத கண்ட மக்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை டூம்ஸ்டே மீன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மீன் கரையொதுங்கிறது மிகப்பெரிய பேரழிவுக்கான அறிகுறி அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க. இது உண்மையிலேயே பேரழிவுக்கான அறிகுறியா அல்லது இயற்கையோட சாதாரண நிகழ்வா? இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மெக்சிகோ நாட்டோட கடற்கரையில் ஒரு அதிசயமான மீன் உயிரிழந்த நிலையில் கடற்கரையில் தென்பட்டிருக்குது. ஸோ இந்த மீனானது டூம்ஸ்டே மீன் அப்படின்னு அழைக்கப்படுற ஓரஃப் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போது கொஞ்சம் பரபரப்பான நிகழ்வாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த மீன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபிஷ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நீளமாக ஒரு வெள்ளையும் நீளமும் கலந்த ஒரு நிறமுடைய மீனை தான் கண்டறியப்பட்டிருக்குது. இதை பார்த்த மக்கள் இது ஒரு அபாயத்துக்கான அறிகுறியாக தென்படுது அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஏன்னா இது பல்விதமான சமூக ஊடகங்களில் என்ன சொல்லிக்கிட்டு வர்றாங்கன்னா, இதை பார்த்த நிறைய பேர் இது அபாயத்துக்கான அறிகுறி தான், இந்த மீன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு அங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் பரப்பப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இதை பற்றி பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே பல புராண கதைகள்லையும் சரி, சில விஞ்ஞான ஆய்வுகள்லையுமே இந்த வகையான டூம்ஸ்டே மீனுன்னு சொல்லப்படுறது இந்த மீன்கள் கடலுடைய ஆழத்தில் மட்டுமே இருக்கும் அப்படின்னும், எப்பெல்லாம் இயற்கை பேரழிவுகள் வரப்போகுதோ அப்போ அதோட முன்னெச்சரிக்கையாக இந்த மீன்கள் தென்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேரழிவு நேரும் போது மட்டுமே கடலோட ஆழத்தில் இருக்கிற இந்த வகை மீன்கள் வெளியில் கரை ஒதுங்கும் அப்படின்ற ஒரு சம்பவம் இதில் சொல்லப்படுது. ஸோ அதனால மக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க, ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இயற்கை விஞ்ஞானிகள் இதை நேரடியாக நீங்கள் பேரழிவோட ப்ளீஸ் நீங்கள் இணைக்காதீங்க. இது அதுக்கான அறிகுறியாக நிச்சயமாக இருக்காது. ஏன் அப்படின்னு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி அந்த கடல் நீரோட வெப்பநிலை மாற்றமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீர் பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த இயக்கங்களாக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உடல் பலவீனம் அல்லது அந்த மீன் பசி தீவிரத்துக்காக கூட கரை ஒதுங்கி இருக்கலாம். ஸோ ஆழமான கடற்கரையில் இருக்கிற மீன்கள் கரை ஒதுங்கும் போது அதனுடைய ஆக்சிஜன்ஸ் பத்தாமல் அது இறக்குற சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படும் அப்படின்ற ஒரு விவாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஸோ இருப்பினும் இப்போது சமீப காலமாக இந்த மெக்சிகோ உள்ளிட்ட அந்த பசிபிக் கடலோர பகுதிகளில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற பேரழிவுகளும் நடந்திருக்குது. ஸோ அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி இதுக்கானது கூட இருக்கலாம், இன்னும் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கான ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அது கூட பழைய விஷயங்களோட அதை தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மேலும் ஆய்வுகளை நடத்தி இந்த மீன் ஏன் கரை ஒதுங்குச்சு அப்படின்ற காரணங்களை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த சமூக ஊடகங்களில் சொல்லப்படுற தேவையில்லாத வதந்திகள் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னும், முறையான ஆய்வுகள் நடத்தி அதுக்கான அறிவிப்பு வெளிவரும் வர இந்த மாதிரியான புராண கதைகள்லேருந்து சொல்லப்படுற எந்த விதமான முறையற்ற தகவல்களையும் நம்ப வேணாம் அப்படின்னு ஆய்வுகள் நடத்தி சொல்கிறதாகவும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல தகவல்களோடு நம்ம மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை, ஐ லவ் யூ.